இது ஒரு சூப்பரான ஜென்டாங்கிள் ஆர்ட். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஓவல் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஓவல் ஷேப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருக்கலாம். ஒரு ஆர்கானிக் ஷேப் மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய ஓவல் ஷேப்பை ட்ரா பண்ணிட்டீங்க. ட்ரா பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஓவல் ஷேப்புக்குள்ளேயும் நீங்கள் லைன் ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த லைன் வந்துட்டு நான் ஸ்லீப்பிங்கில் பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஸ்லீப்பிங் பிடிக்கல, ஸ்ட்ரைட் லைன் தான் பிடிக்குதுனாலும் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைன்ஸை மாற்றிக்கலாம். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்லீப்பிங்கில் பண்ணுறேன். எல்லா ஓவல் ஷேப்புக்குள்ளேயும் ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைன் போடும்போதும் அதுக்கு விடுற கேப் ஈவனாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன். இன்னொன்று, அந்த லைன் போடும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக நான் போடுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஓகே, இப்போ போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஓவல் ஷேப்புக்கு நடுவுலையும் கொஞ்சம் ஸ்பேஸ், அதாவது இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு வளைவு கோடுகளை வச்சுட்டு ஃபில் பண்ணுறேன் இந்த மாதிரி. அதையும் பண்ணி முடித்த பிறகு ஒரு நல்ல ட்ராயிங் பென்சில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஓவல் ஷேப்பாக அதோட அவுட்லைனில் பென்சில் ஷேட் பண்ணிவிட்டு முடித்த பிறகு பிளெண்டிங் டூல்னு ஒன்று இருக்கும். அந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு அந்த பென்சில் ஷேடை நல்லா மர்ஜ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி அந்த ட்ராயிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஜென்டாங்கிள் ஆர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.